செல்வி, என்ன மச நின்றுக்கிட்டே இருக்க? சீக்கிரம் போய் பாப்பாவை கூட்டு வா. இதோ நான் போய் கூட்டு வந்துடுறேன். விடுடி, இன்னைக்கு நானே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடுறேன். விடு. ரித்திகா சொன்ன கேட்க விடு. ஏன் அப்படி பண்ற? என்னடி பண்றீங்க? உள்ள போடி. சும்மா இருங்கம்மா, எல்லாமே உங்களால தான். நேத்து நான் சொன்னதை அப்பா கிட்ட நீங்க சொல்லி இருந்தா இன்னைக்கு இவங்க இங்க வந்திருக்கவே மாட்டாங்க. ஐஸ்வர்யா, என்ன இதெல்லாம்? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பமே இல்லை. கிருஷ்ணா, என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அடி பாவி, இப்படி அவசரப்பட்டு என் கொடியை கெடுத்துட்டியேடி. சும்மா நடிக்காதீங்க, நிறுத்துங்க உங்க நாடகத்தை. ஐயோ அண்ணி, நான் எதுவுமே பண்ணல அண்ணி. போய் சொல்லாத செல்வி, உனக்கு என் பிள்ளைக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. அதனாலதான் ஏதேதோ சொல்லி கொடுத்து அந்த புள்ள மனசை கெடுத்து வச்சிருக்க. இல்ல அண்ணி, நான் எதுவும் பண்ணலங்க. செல்வி, செல்வி, ஏங்க என்னம்மா இங்கே நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போய் பாப்பாவை கூட்டு வா. ச்சே, கனவா? நல்ல வேலை. என்ன இவ ஆளே ஒரு மார்க்கமா இருக்கா? ஏதோ இருக்கு, என்னன்னு தான் தெரியல. கண்டுபிடிக்கிறேன். கடவுளே. மாடிவோ அழகு செமதோடு ஒன்ன கண்டா பொழுதும் திருநாடு உன பார்த்துதான் தடுமாறுறேன், புயல் காத்துல பொறியாகுறேன், அடிமாடு நான் விரண்டு ஓடுறேன், ஒரு வார்த்தை சொல்லு உயிர் தார. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஐசு, அத்தையும் மாமா வந்திருக்காங்க, வாங்கன்னு சொல்லு. அத்தை, பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நம்ம வீட்டு பொண்ணு தானே. அதுக்குல்லப்பா, என்னதான் இருந்தாலும் வந்தவங்க வாங்கன்னு சொல்லணும்ல. மா பரவாயில்ல, விடுமா. ஐசு, ஒரு பாட்டு பாடா. ஏ சாவித்ரி, வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேன். அட, எல்லா இடத்துலையும் இப்படி தானே சொல்லுவாங்க, அதான் சொன்னேன். சாவித்ரி, அதெல்லாம் உன் காலம். ஐயே, உடனே எல்லாம் வந்துடாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். ஐசு, எப்படி இருக்க? அக்கா, மாமா உங்ககிட்ட தான் பேசுறாரு, பதில் சொல்லு. நல்லா இருக்கேன். என்னவோ இருக்குது. சரிம்மா, அப்ப நான் சீக்கிரமே ஐயரை பார்த்து தேதியை குறிச்சிடுறேன். அதெல்லாம் வேண்டானே, நானே ஐயரை பார்த்து 3 தேதி குறிச்சிட்டு வந்திருக்கேன். 3ல் ஏதாவது ஒரு தேதி குறிங்க, அது போதும். போச்சு, நமக்கு இருந்த ஒரு சான்ஸும் போச்சு. என்ன நீ அப்படி தகச்சு போய் நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை அண்ணி. எங்க தான் போய் தொலைஞ்சதோ தெரியல இந்த ஊரகாலி மாடு. எந்த பொருளை எங்க வைக்கணும், எதை எங்க எடுக்கணும் ஒன்றும் தெரியல. என்ன பண்ண போறேனோ தெரியல. எதுக்காக அனுப்பிச்சோம்? நம்ம இங்க வந்து என்ன செய்யணும்? எந்த யோசனை இல்லாம எப்படி தான் ஊர் சுத்த முடியுதோ தெரியல இவளால. நல்லா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்துருவா. வரட்டும், அவ 2 காலையை உடச்சி அடுப்புல வச்சிடுறேன். எப்படிமா வைப்பீங்க? நம்ம வீட்டுல தான் அடுப்பு இல்லையே. இப்ப அதை சொல்லத்தான் நீங்க வந்தியா? எங்க பண்ண உன் பண்டாட்டி? காலையில இருந்து ஆளு காணுமே, கூட மாட ஏதாவது வேலை செய்யணுன்ற கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவளுக்கு? அம்மா, நீங்க தானே அவளை 2 பேர் கூட்டு வர சொல்லி அனுப்பிச்சீங்க. நான் எதுக்கு கூட்டு வர சொன்னேன்? இப்ப மணி என்ன ஆகுது? இன்னும் உன் பொண்டாட்டிக்கு 2 பேர் கிடைக்கலையா? ஐயோ, சரியான மொக்க இருக்கானே இவன். உன்னலாம் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. என் வயித்துல போய் இப்படி ஒரு தத்தி பிறக்கணும். நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உன் பொண்டாட்டியும் உனக்கு கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டா, இப்படி ஊர் சுத்திக்கிட்டு கிடக்கறா. அம்மா இருங்க, நீங்க சின்ன பொண்ணு வரட்டும், நானே அவளை கேள்வி கேட்கறேன். எப்பா, இப்பவாது உனக்கு புத்தி வந்தது. அம்மா சொல்றத கேளுப்பா, உனக்கு நான் நல்லதுதான் செய்வேன். அவளை நீ இப்படியே விட்டுட்டு இருந்தா இது நல்லதுக்கு இல்ல. சரிங்கம்மா, நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. நான் மற்ற ஜாமான் எல்லாம் இறக்கி கார் அனுப்பிச்சிட்டு அவ எங்க போயிருக்கான்னு பாத்துட்டு வரேன். அப்பவும் நான் தான் தனியா எடுத்து வைக்கணுமா? அமுதா, அவர்தான் எங்க வீட்டுக்காரு. அவர்தானா? 2 பேரும் மேட்சிங்கா இருக்கீங்க. சின்ன பொண்ணு, எங்க தான் போன நீ? காலையில போனவ எத்தனை மணிக்கு வரா பாரு. அமுதா, வாங்க, எங்க வீட்டுக்காரங்க கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன். சரி சின்ன பொண்ணு. நீங்களும் வாங்க ராஜி. ஏங்க, இவங்க தாங்க என்னோட நியூ ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பொண்ணு, இப்போ அது விஷயம் இல்ல. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஏங்க, இப்படி புது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. ஏன், இப்போ உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? பழைய ஆட்ட பர்சன் நினைச்சு மூலையில தூக்கி போட்டாங்களா என்ன? என்ன ராஜி, நம்மள நிக்க வச்சுட்டு இவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க? அதானே. சின்ன பொண்ணு, நீ காலையில எத்தனை மணிக்கு போன? இப்போ வர இவ்வளவு நேரம் எங்க தான் போன நீ? ஏங்க, புது இடம் இல்ல, அதான் 4 இடத்த தெரிஞ்சுக்கணுமே, அப்படியே போயிட்டு வந்தேன். இப்போ என்ன உங்களுக்கு? ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு தான் அம்மா பத்தி தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு கூட மாட உதவி செய்யக்கூடாதா? இந்த கேள்விக்கு இதே வெளியே போச்சு. ஆள் இல்லாத நேரமா பார்த்து எதையாவது சொல்லி கொடுக்குறது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாய மூடு சின்ன பொண்ணு. என்ன சொன்னீங்க? என்ன பார்த்து என்ன சொன்னீங்க? சின்ன பொண்ணு, இப்போ நான் உன்னை எதுவுமே சொல்லல, ஏன் இப்போ அழுகுற? இல்ல, என்ன பார்த்து நீங்க வாய மூடுன்னு சொல்லிட்டீங்க. நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து என் புருஷனுக்கு இல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்து என் புருஷனை எனக்கு எதிராகவே திருப்பிட்டாங்களே. சின்ன பொண்ணு, அழாத சின்ன பொண்ணு. இப்ப நீ அழற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல. நான் சும்மா தான் சொன்னேன். ராஜி, சின்ன பொண்ணு பாரு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றானு. இவகிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கும் போல இருக்கே. இல்லங்க, இன்னைக்கு தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம், அதுக்குள்ள நமக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாங்களே உங்க அம்மா இப்படி. சின்ன பொண்ணு, நீ அழாதமா, என்னால தாங்கிக்க முடியாதுமா. அம்மா எல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்கலாமா? நானா தாமா கேட்டேன். உனக்கு தெரியல, நான் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்ன உங்ககிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீ எங்க வேணா போ சின்ன பொண்ணு, உனக்காக நான் இருக்கிறேன். நான் அம்மா கிட்ட பேசுறேன், நீ வா.
உண்மையை தான் சொல்றீங்களா? என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? உங்க அம்மா பேச்சை கேட்டு என்னை ஏமாத்திட மாட்டீங்கல்ல? இல்லம்மா, நீ என் உயிர். நான் உன்னை எப்படி ஏமாத்துவேன்? நீ வா, நான் அம்மா கிட்ட பேசுறேன் உனக்காக. சரி, அப்ப நான் முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க. கொஞ்சம் கையை பிடிச்சு தூக்கி விடுங்க. பேண்ட் ரொம்ப டைட்டா இருக்கு, ஏந்திரிக்க முடியல. ஏந்திரு. ஏங்க, அப்புறம் இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸ், அமுதா, ராஜி. அமுதா, ராஜி, ஏன் சோகமா இருக்கீங்க? இல்ல சின்ன பொண்ணு, நீ அழுததை பார்த்து எங்களுக்கே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அமுதா, ரொம்ப ஆக்ட் பண்ணாதீங்க. நான் நடிக்கிறேன்றது என் வீட்டுக்காருக்கே தெரியும். நீங்க கண்டுபிடிக்கலன்னா என்னால நம்பவே முடியாது. வாங்க வாங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தேங்காய் கொடுப்பேன். அமுதா, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவியா என்ன? அதெல்லாம் நான் பத்திரமா எடுத்துட்டு போயிடுவேன். சரி, நீ வீட்டில் சீக்கிரம் எடுத்துன்னு போய் வை. நம்ம தெருவில் யாராவது பார்த்தாங்க என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. தேங்காய் விற்கிற விலைக்கு ஒரு மூட்டை தேங்காய் கொடுத்துருக்கா. என்னதான் சின்ன பொண்ணு வெடுக்கு வெடுக்குன்னு பேசினாலும் பேர் மட்டும்தான் சின்ன பொண்ணு, மனசு ரொம்ப பெருசுதான். சரி, நான் போயிட்டு வரேன் ராஜி. ஓசில யாராவது எதாவது கொடுத்தா போதும், அப்படியே பாராட்டு விழாவே நடத்துவா. எப்பா, என்ன கணக்குது. ஆமா ஆமா, எனக்கு இன்னைக்கு லீவ் போட்டுக்கோங்க. பாப்பாலாம் நல்லதா இருக்கா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, நான் வச்சுட்டுமா? அமுதா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? எங்க தான் போயிட்டு வர நீ? ஏங்க, கோயிலுக்கு இல்ல, சின்ன பொண்ணு இல்ல, தேங்காய் மூட்டை. நேத்து தான் புள்ள தொலைஞ்சு போய் கிடைச்சது, அதுக்குள்ள திரும்ப உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இல்லங்க, இல்ல, பாப்பாக்காக வேண்டிக்கதாங்க கோயிலுக்கு போனேன். எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போன நீ? இப்ப மணி என்ன ஆகுது? சின்ன பொண்ணு மாதிரி நாமளும் பிட்ட போட்டு பார்ப்போம். இது மட்டும் நடந்துருச்சு, என் மிஷன் சக்சஸ். அதுக்கப்புறம் இவருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏங்க, யாருங்க உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? ஏங்க என்ன இப்படி பண்றீங்க? உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்தாதீங்க. நான் இல்லாத நேரத்தை உங்க அம்மா ஃபோன் பண்ணி என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் நீங்க என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க. என்ன சொல்? ஐயோ அம்மா, மிஷன் ஃபெயில்டு. அடி உண்ட பயக்கமா? ஆமாக்கா, அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு, அதான் படுத்துட்டேன். ஆமா மதி, எத்தனை பாட்டியம்மா? ஆமா, உன் மருமாவை கொடுத்த விருந்துல நாக்குல அப்படியே அரிசவையும் தாண்டவமாடுது. இதுல வெத்தலை பாக்கு ஒன்று தான் குறை. சாம்பாரம்மா வச்சுக்கிறா, அதுல எங்கன்னா உப்பு சப்பு ஏதாவது இருக்கா? ஏதோ நோயாளிங்களுக்கு ஆக்கி போடுற மாதிரி போடுறா. இவ வந்த புதுசுல நமக்கு சாம்பார் வச்சு கொடுத்தாலே அதை தின்னுட்டு கூட நான் வாந்தி எடுத்தனே, அந்த மாதிரி அப்படியே வச்சுக்கிறாமா அவ. இவ அப்படியே சாம்பார் வச்சு தள்ளிடுவா. அட, என்கிட்ட ஏண்டி வர? எனக்கு என்ன தெரியும்? நான் ஏதோ வெந்தத்தை தின்னுட்டு கிடக்குறேன். என்கிட்ட வந்து சொல்லாத. எது வந்தாலும் உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு. எப்படியோ நிச்சய தேதி குறித்தாச்சு, அதுவே எனக்கு போதும். நீ அண்ணன்கிட்ட எதுவும் சொல்லலையாம்மா நான் நிச்சய தேதி குறிக்கிறேன்றத? ஏன் சொல்லணும்? உங்க அண்ணன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, உடனே போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் அவ ஏதாவது தேவையில்லாத வேலை செஞ்சு அது நமக்கே வந்துடும். அதுக்காகத்தான் நான் எதுவும் சொல்லிக்கல. நீ பண்ணதும் ஒரு வகையில் நல்லதுதாம்மா. நான் நிச்சய தேதியை குறிச்சிட்டு வந்துட்டேன்னு சொன்ன பாரு, செல்வி முஞ்ச பார்க்கணுமே. எப்பா ஈ ஆடல. அப்படியே சங்கதி, நான் கவனிக்கல பத்தியா? நான் இதை சொல்லும்போது செல்வி முஞ்ச பார்க்கணுமே, அப்படி ஷாக் ஆகி நிக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ வேற ஏதோ கணக்கு போட்டு வச்சிருக்கா. நான் சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறா. ஆமாடி, ஏதோ இருக்கு. அதனால தான் 3 பேரும் காலையில கூடி கூடி பேசிட்டு இருந்தாளுங்க. என்னது, கூடி கூடி பேசிட்டு இருந்தாங்களா? இருக்கு, அப்ப இந்த வீட்டுல என்னவோ இருக்கு. ஆமா ஆமா, அவன் அப்படிதான் பண்ணுவான். ஆமாப்பா கிருஷ், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு கம்பெனில? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மாமா. ஆமா, உங்க கம்பெனில ஏதாவது வேகன்ட் இருக்கா? இப்போதைக்கு எதுவும் இல்லை மாமா. யாருக்கு? ராஜேஷ்கா கேட்குறீங்க? இல்லைப்பா, ராஜேஷ்க்கு இல்லை. அவன் ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டானே, இன்னும் 2 மாதம் சம்பளம் வாங்கியிருப்பான் அவன். இது நம்ம ஜெய்பால் பையனுக்காக தான் கேட்குறேன். அவனும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முடிச்சிருக்கான். இப்போ சும்மா தான் இருக்கானா, அதான் கேட்குறேன். ஓஹோ, சரிங்க மாமா. அடுத்த தடவை யாரையாவது ரெக்ரூட் பண்ண நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி. என்ன மாமா ரிங்டோன் இப்படி வச்சிருக்கீங்க? எல்லாம் இந்த ரித்திகா பண்ணுற வேலை தான். ஃபோனை எடுத்து ஏதாவது ஒரு ரிங்டோன் வச்சிருவா, அது எனக்கே தெரியாது. எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. விளையாட்டுக்கார பொண்ணு பாது. சரி, ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்திருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. அம்மா, என்னம்மா பண்ற? ஏய், நீ ஏன் இங்க வந்த? ஐஸ் கூட இருக்க வேண்டியதானே? அம்மா, நீங்க சும்மா பயப்படாதீங்கம்மா, அவ படுத்துட்டு தான் இருக்கா. ஏய், அழுதாலடி? ஆமா, அழுதாதான். சும்மா பார்க்க வராங்கன்னு சொன்னீங்க, கடைசியில தேதியை குறிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏய், அவங்க தேதியை குறிச்சிட்டு வருவாங்கன்னு எனக்கே தெரியாதடி. எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பாவுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இந்த கேள்விக்கு தெரிஞ்சிருக்குமாமா? ஏய், என்ன பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுற? ஐயோ, ஆமா, அப்படியே ரொம்ப பெரியவங்க. உன் மாமியாருக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணிட்டு வர. நேற்றுலாம் தாயா எப்படி நடக்க முடியாமல் ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தியா பொண்ணுக்கு எப்படி துள்ளி குதிச்சிட்டு சேவை பண்ணுறாங்கன்னு? பார்த்துட்டு தானே இருக்கேன். இப்போயா பார்க்குறேன்? பல வருஷமாக இந்த கதையை பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போன்னு இல்லை, நான் கல்யாணம் முடிச்சு வந்த நாள்ல இருந்தே உங்கள் ஆயா அப்படி தான். இதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு. ஆமாம், ஏண்டி சாம்பாரில் உப்பு இல்லையா? இல்லையே, எப்போதும் போல சாம்பார் நல்லா தானே இருந்தது. உப்புலாம் எப்போதும் போல நீ கரெக்டாக தானே போடுவ. எனக்கு எப்போதும் போல நல்லா தான் இருந்தது. ஆனால் உங்கள் அத்தையை பற்றியா உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தா. அதான் எனக்கே கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. ஏமா நீ அதெல்லாம் கண்டுக்கிற? எனக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நாம் வேற இப்போ சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறோம். இப்போ எதுக்கு அவங்க கிட்ட வம்புன்னு தான் நான் கம்முன்னு இருந்துட்டேன். அது மட்டும் இல்லை ரித்தி, இதே அவங்க வீட்டுக்கு நம்ம போனால் நான் எவ்வளோ உதவி செய்வேன் அவங்களுக்கு. ஆனால் அவங்க எனக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்களா, அதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் பாரு, என் சமையலை குறை சொல்கிறாங்க. இதுதான் உங்கள் அத்தை புத்தியே.
ஏமா அத்தையை பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்க, அப்புறம் ஏமா ஐசா அங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற? உங்கள் அத்தை தான் ஒரு மாதிரிக்கு இருக்கு, ஏட்டுக்கு போட்டியா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனால் உங்கள் மாமா ரொம்ப நல்லவரடி. அப்புறம் கிறிஷ், அவன் எவ்வளோ நல்ல பையன். இப்போ இருக்கிற பசங்களாம் எவ்வளோ கெட்ட விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் ஒன்றாவது இருக்கா நம்ம கிறிஷுக்கு, நீயே சொல்லு. நல்லவனா இருந்து என்னமா பண்ணுறது, நம்ம ஐஸுக்கு தான் அவங்கள பிடிக்கவே இல்லையே. ஆனால் சொல்கிறேன் ரீதி, நல்லா எழுதி வச்சுக்கோ. கிறிஷ் மாதிரி ஒரு பையன் எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான். ஒரு அம்மாவை இருந்து நானே சொல்கிறேன், கிறிஷ் மாதிரி ஒரு நல்ல பையனை வேணான்னு சொல்கிறவ கண்டிப்பாக லூஸாக தான் இருப்பா. அந்த அளவுக்கு நல்ல பையனா? அவருக்காக பெத்த பொண்ணை போய் லூசுன்னு சொல்கிற? ஆமாடி, உண்மையிலே நல்ல பையன்டி, தங்கமான பையன்டி அவன். அப்பனா மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கவா? என்னடி சொல்கிற? இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. ஐயோ ரொம்ப இழிக்காதம்மா, நான் சும்மா சொன்னேன், உடனே ஏன் தலையில் கட்டி வச்சிடாதீங்க. உனக்கும் கொடுத்து வச்சது அவ்வளோதான் போ. வெளியிலேருந்து வர யாரோ ஒரு பொண்ணுக்கு தான் கொடுத்து வச்சிருக்குன்னா அதை யாரால மாற்ற முடியும்? சரி, நான் மேலே போகிறேன் போ. ஏன் இருடி, இந்த டீ எல்லாருக்கும் கொடுத்துரு. எப்பா அப்பா அப்பா, என்னப்பா இப்படி தூங்குறீங்க? ஏன்பா என்னாச்சு, இப்போ ஏன் கத்துன? நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கீங்க, மாமா என்னன்னா மொக்க போட்டுக்கிட்டு இருக்காரு, நான் அதுக்காக வாங்கி வந்தேன். வேற என்னப்பா, என்ன வேணும் உனக்கு? அப்பா ஐஸ் கிட்ட பேசுனப்பா. ஏன்பா வீட்டுக்கு போய் பொறுமையா ஃபோன் பண்ணி பேசிக்க, அதான் நிச்சய தேதியே குறிச்சாச்சு, அப்புறம் என்ன உனக்கு? அப்பா நான் பொக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தல, அது அவளுக்கு கொடுக்க வேணாமா? அட ஆமால, பொக்கெல்லாம் வாங்கினல, போய் கொடுக்க வேண்டியதானப்பா அவகிட்ட. ஐயா வீட்லையா? வேணாம்ப்பா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அத்தை மாமா பாட்டி அப்புறம் சாவித்திரி அத்தை வேற இருக்காங்க, அதனால வீட்டில் வேணாம்ப்பா. அப்புறம் எங்கப்பா போய் கொடுக்க போற? அப்பா பக்கத்தில் காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்கே கூட்டு போட்டா? ஐயா அதெல்லாம் வேணாம்ப்பா, எதை நினைக்க போறாங்க. அப்ப நான் கோயில் கூட்டு போட்டோமாப்பா? நல்ல ஐடியா தான், இருந்தாலும் இப்போ கோயில் திறந்துருக்குமா? திறந்துருக்கும்ப்பா, மணி 5 ஆச்சுல்ல. சரி சரி, நான் கேட்டு பார்க்குறேன்ப்பா. அப்பா மாமா வராருப்பா. ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்து சுந்தரம், அதான் பேசிட்டு வந்தேன். என்னைக்கோ ஒரு நாள் தான் நானே லீவ் போடுவேன், அன்னைக்கோ ஃபோன் பண்ணி அது எங்க இது எங்கன்னு என்ன கேட்பாங்க. அப்பா கேளுங்கப்பா. அப்பா பறக்காதடா படுவா, அப்படி என்ன மாதிரியே இருக்கே நீ. என்ன சுந்தரம், என்னவா? ஒன்றும் இல்லை, ஐஸ் எங்கன்னா வெளியில் கூட்டின்னு போகணுன்னு ஆசைப்படுறான், அதான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க சொல்கிறான். இது என்ன கேள்வி, தாராளமாக கூட்டு போப்பா, இதில் என்ன இருக்கு, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே. போதுமாப்பா, பெர்மிஷன் வாங்கிச்சு, இப்போ சந்தோஷமா உனக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பெர்மிஷன் வாங்கி கொடுத்த என்ன மறந்துட்டியா? என்னடா சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பண்ணிட்ட? நீங்க பெர்மிஷன் வாங்கி கொடுத்தீங்களா, அதுக்கு தான். இருப்பா, நான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி ரெடியாக சொல்றேன். போதும் போதும், ஒரே சிரிப்பு தான். எல்லாம் டீ எடுத்துக்கோங்க. உனக்கு ஏமா பொறாமையா இருக்கு? ஐயடா, இதுல எங்களுக்கு என்ன போறாம? கிறிஷ் தேவையில்லாம அவகிட்ட வாயை கொடுக்காத, அவ ஐசு மாதிரி அமைதியானவ இல்ல. அப்ப நாங்க வாயடியா? ஆமா தாயே, நான் ஒன்னு எதுவுமே சொல்லலமா. ரித்தி என்ன மாமா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அட விடுங்க மாமா, சின்ன பிள்ளை தானே, ஏதோ பேசிட்டு போகுது. எல்லாம் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் சந்தோஷம் நிம்மதி. இந்த மாதிரி பேச்சு எல்லாம் மாமியார் வீட்டுக்கு போன உடனே இந்த மாதிரி பேச முடியுமா? ஏன் அங்க போனா எங்க வாய் என்ன ஜிப்பு போட்டுடுவாங்களா? நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன், தெரியல உங்களுக்கு. எம்மா தாயே, உன்னை பத்தி நல்லாவே தெரியும், டீயை குடிச்சிட்டு கிளம்பு. சரி சரி, அம்மாவை போய் கொஞ்சம் கூட்டு வா. சரிப்பா. அம்மா, அப்பா கூப்பிடுறாங்க பாருங்க. இங்க இருந்தே கத்துது பாரு லூசு. அப்புறம் அவதான் பஜாரியாச்சே, புள்ளைய காணதானு ஊரே ரெண்டாக்கிட்டா. அப்புறம் உங்க அண்ணனும் அவ புருஷனும் தான் எங்க பார்த்தாலும் போய் தேடி அந்த பிள்ளைங்களை இட்டு வந்தாங்க. ஆமாம்மா, அவளுக்கு ஒரே ஒரு பொண்ணு இல்லை, அதுக்கு தான் நானும் ஒன்று தான் பெற்று வச்சுக்கிறேன். அதுக்கு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணிட்டு என் கடமையை முடிச்சிட்டா அதுவே எனக்கு போதும். ஏங்கா, அப்போ இன்னொரு பிள்ளை உனக்கு இருந்ததுன்னா இந்நேரம் ரித்திகாவையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பல்ல? உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி சொல்லுவேன்? என்னக்கா இப்படி உதச்சிட்ட? பின்ன அந்த ரித்திகாவை எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவளை போய் ஏன் மருமகளாக்குவியன்னு கேட்குற? அதுவே ஒரு அடங்கா பிடாரி, யாரையும் மதிக்காது, திமிரா இருக்கிறது, அதையே நான் என் வீட்டுக்கு கூட்டு வருவேன். ஏண்டி நீ தூங்கிட்டு தானே இருந்த, இப்போ எதுக்கு இந்த கேள்வியை கேட்டு இவகிட்ட உத வாங்குற? ஏந்திரு ஏந்திரு. இல்லக்கா, சும்மா பேச்சுக்கு தானே சொன்னேன், அதுக்கு போய் இப்படி உதச்சிட்ட. இனிமே சும்மா பேச்சுக்கு கூட அவ பேரை என்கிட்ட சொல்லக்கூடாது. ஆயா வாமா ரத்தியே, டீயா குடு குடு. ஏங்க எதாவது வேணுமா? செல்வி, ஐஸை ரெடியாக சொல்லு, தம்பி வெளியே கூட்டின்னு போறேன்னு சொல்லியிருக்கு. ஏமா செல்வி, உனக்கு விருப்பம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்படியாம்மா, அப்படியே அதிர்ச்சியா பாக்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அதிர்ச்சிலாம் இல்லை, எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு சந்தோஷம் தான். இதுக்கும் அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்களா? அன்னிக்கிட்ட சொல்லாம அனுப்ப மாட்டீங்களோ? ஒன்றும் பண்ணிட மாட்டாமா உன் பொண்ணு, என் பிள்ளை. இந்த பிள்ளை எனக்கு தெரியாதா, இது ஆசையாக கூட்டு போகணும்னு நினைக்குது. ஆனால் அந்த ஐசை எருவ மாடி என்ன பண்ண போதோ. செல்வி போமா, போய் ரெடியாக சொல்ல அவளை. அத்தா வெளியெல்லாம் எங்கேயும் இல்லை, கோயிலுக்கு தான் போகிறோம். கோயிலுக்காப்பா? சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, நான் போய் அவளை கிளம்ப சொல்கிறேன். சரி கிறிஷ், போய் உங்க அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, அப்புறம் என்ன மதிக்கல அது இதுன்னு ஏதாவது சண்டைக்கு வந்துட்டு போறான். சரிப்பா, நான் போய் சொல்லிடுறேன். என்ன திமிரா என்ன மறைச்சிட்டு போறான்னு பாத்தியாமா? பார்த்தேன்.
இது பார்த்துதான் கண்ணே சரியா தெரியாது. ஏ வாயாடி இங்க என்ன பண்ற? ஏ ரித்தி, என்ன கோச்சுக்கிட்டியா? ஆமா. சரி சரி, கோச்சுக்க கோச்சுக்க. ஐய மூஞ்சி அப்படி வைக்காதம்மா, பார்க்க சகிக்கல. நீ கடுப்பா வர மாதிரி நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டா? நாங்க 2 பேரும் வெளியே போறோமே. யாரு நீங்களும் உங்க ஆயாவும் போறீங்களா? கடுப்பா வருது நல்லாவே தெரியுது. நானும் ஐஸும் போறோம். நீங்களும் ஐஸ் மட்டுமா போறீங்க? ஆமா, நானும் ஐஸ் மட்டும் தான் போறோம். இப்போ என்னப்பா? மூஞ்சி பாரு நல்லா இருக்கு. என்ன ஐஸை வெளியில கூட்டின்னு போறீங்களா? அது உங்களுக்கு தான் நல்லது இல்ல மாமா. அம்மா ஏன்பா? அம்மா, ஐஸை கோயிலுக்கு கூட்டுன்னு போலான்னு இருக்கேன். அப்படியா? சந்தோஷம், கூட்டு போப்பா. நான் மாமா கிட்ட ஏதாவது கேட்கவா என்ன? இல்லம்மா வேண்டாம், அப்பாவே மாமா கிட்ட பேசிட்டாங்க. அப்ப சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா. கொஞ்சம் கூட இவளை மதிக்காம அப்பா கேட்டாருன்றான், இவளும் பல்ல இழிச்சிட்டு போயிட்டு வாண்டா பாரு. குடும்பமா இது? ஏன் மதி, என்ன நீயும் போயிட்டு வான்னு சொல்ற? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி தனியாலாம் அனுப்பக்கூடாதுமா. ஏமா இப்ப என்ன அவனுக்கு என்ன உரிமையா இல்ல? அதுக்கு இல்ல மதி, கல்யாணத்துக்கு முன்னாடி போனா யாராவது ஏதாவது சொல்ல போறாங்கம்மா, அதுக்கு தான் சொன்னேன். சரி அப்புறம் நீ கூட போயிட்டு வா போ. போச்சு. ஆஹா, நான்லாம் போல, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏண்டி சாவித்ரி, நீ போயிட்டு வாண்டி கூட. ஆஹா, நான்லாம் போல, கோயிலுக்கு வேற போறேன்றீங்க, எனக்கு பிடிக்கல. ஏண்டி அங்க உன் சம்மந்தி இருப்பா, அவளை பார்க்கணுமேன்றதுக்காக சொல்றியா என்ன? அம்மா சும்மாராம்மா, அவளுக்கு தான் பிடிக்காதுல்ல அந்த மாதிரி பேசுனா. அப்படின்னு கூட சேர்ந்து சிரிச்சுட்டு நல்ல மாதிரி பேசுறா பேர். சம்மந்தியா அப்படிலாம் யாரையும் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அதுக்குள்ள எப்படி எனக்கு சம்மந்தி வருவாங்க? ஏண்டி நீயே சொல்லிக்கிட்டா நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? ஐயோ அம்மாச்சி, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. நீ தாராளமா போயிட்டு வர தங்கம், ஆனா கூட யாரையாவது கூட்டு போ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, நான் அப்ப ரித்திகாவையும் கூட கூட்டு போறேன். ஏன் இல்லடா, அவளை ஏன்டா கூட்டு போற? அட போங்கம்மா, உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்னு வந்தா இவ்ளோ பிரச்சனை பண்றீங்க. நான் அவளையும் கூட்டு போறேன். ஏ கிருஷே, ஏ பாருமா இவனை. சரி விடுமா, நம்ம பேசி பேசி எங்க போக விடாம பண்ணிடுவோமோன்ற பயத்துல ஓடுறான். இல்லம்மா, இருந்தாலும் ரித்திகா கூட போறது எனக்கே பிடிக்கல. ஏ சாவித்ரி, ஏ சாவித்ரி. என்னக்கா? ஏ நீ கொஞ்சம் கூட போயிட்டு வாடி. அந்த ரித்திகா போனா பிள்ளைங்களை தனியா பேச அனுப்பவே மாட்டா, கூடயே பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. நீ போனேன்னு வச்சுக்க, நீ அவளை பிடிச்சி வச்சுக்க, அவங்க 2 பேரும் ஏதோ சந்தோஷமா பேசுவாங்க. அக்கா என்னக்கா என்ன போக சொல்ற? ஏ போயிட்டு வாடியே, இந்த உதவி கூட எனக்கு செய்ய மாட்டியா? சரி போறேன். ஏமா என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஐசே சொன்னா கேளுடி, போயிட்டு வாடி. அம்மா என்னால முடியாதுமா, ஏதோ வந்து நிக்க சொன்னீங்களேன்னு நின்ன, இப்ப கோயிலுக்கு போக சொன்னா என்னமா அர்த்தம்? போங்கம்மா, எனக்கு பிடிக்கவே இல்லம்மா எதுவுமே. ஏய் கொஞ்சம் மெல்லமா பேசுடி, பக்கத்து ரூம்ல தான் உங்க ஆயாவும் அத்தையும் இருக்காங்க. யாருது? நான் தாம்மா. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன்டி, உங்க அத்தை தான் வராளோ என்னவோன்னு. ஏமா நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னடி கேள்விப்பட்ட? மாமாவும் அக்காவும் வெளியே போறாங்களாமே, உண்மையா? ஆமாண்டி, தம்பி ஏதோ கோயிலுக்கு கூட்டின்னு போகணும்னு ஆசைப்படுது. இவகிட்ட சொன்னா கேட்க மாட்டா, போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏன் என்னவா இவளுக்கு? நல்ல சான்ஸ் ஆச்சே, இதை போய் மிஸ் பண்ண பாக்குறா. என்னடி சொல்ற? என்ன சான்ஸ் எதுன்னு சொல்ற? மாமா கூட தனியா போறது எவ்வளவு பெரிய சான்ஸ். அவர்கிட்ட போய் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்றதை சொல்லலாம்ல, அதை போய் மிஸ் பண்றா இவ. அட ஆமால, அப்படியே ஒன்று போட்டனா? ஏமா என்ன திட்டுறீங்க? நான் நல்லது தானே சொன்னேன். ஆமா வெங்காயத்தை சொன்னேன். எல்லாரை விட பெரிய வார்த்தையாரு நீ. தேவையில்லாததெல்லாம் செஞ்சு பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க. நீங்களாம் சின்ன பசங்க, எதையாவது பேசி ஏதாவது மனசுல நினைச்சு பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் பாத்துக்குவோம். நீங்களே அதுக்குள்ள எதையாவது சொல்லி வீண் பிரச்சனையை கிளப்பி விட்டுறாதீங்க. அம்மா நான் கோயிலுக்கு போறேம்மா. என்னடி நீ ரித்தி சொன்ன மாதிரி செய்யலான்னு பாக்குறியா என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி இருமை. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, நான் கிறிஸ்டிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஏய் உண்மையாதான் சொல்றியா இல்ல என் பேச்சுக்கு எதையாவது சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறியா? அப்படிலாம் இல்லம்மா, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், நீ கவலைப்படாத. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது.